வார்த்தைகளை, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய அற்புதங்களை, தேவன் சம்பாதித்து வைத்தவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். ஆமே. அறிஞ்சாதான் உலகத்தில் நம்ம என்ன செய்ய ஆசீர்வாதமாக ஜெயமாக வாழ முடியும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிலர் தேவனை பற்றி எப்படி இருக்கிறாங்க? அறிவில்லாத இருக்கிறார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி அறியுங்கள், இன்னும் அறியுங்கள், இன்னும் ஆழமாய் அறியுங்கள் அவரை. ஆழமாய் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அறியாமை எவ்வளவு தீமை விளைவிக்கிறது என்பதை கேட்டோம். நம்ம பார்க்க போற ஒரு சில வசனங்கள் நினைக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அது மட்டும் போல ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரிக்கணும்னா சுவாசம் பிளஸ் என்ன வேண்டும்? கர்த்தரை அறிகிற அறியாமை எவ்வளவு தீமைகளை கொண்டு வருகிறது என்பதை பாருங்கள். அறியாமையினால் ஏற்கனவே சொன்னது போல அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் ஆகிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். They are alienated from the life of God because of the ignorance that is in them. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை அறியாமையினாலே எப்படி இருக்கிறார்களா? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார். அறியாமைனா தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகளுக்கு, தேவன் சம்பாதித்து வைத்தவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? அந்நியராக இருக்கிறார்கள் அறியாமையினாலே. ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அறியாமையினாலே இச்சைகளின்படி நடக்கிறார்கள். அறியாமையினாலே இன்னைக்கு நீங்கள் நானும் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருக்கா? இல்லை. பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாதா? ஜெயிக்க முடியும். ஆமே. அல்லேலூயா. இயேசு பாவத்தை ஜெயித்தாரா இல்லையா? இயேசு பாவத்தை ஜெயித்தார். அப்ப இயேசு பாவத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். ஆமே. இயேசு பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்குமானால் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? ஜெயமாய் வாழ முடியும். ஆமே. ஜெயமாய் வாழ